ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, செரு தேனீயிலேருந்து எப்படி ஹனி ஹார்வெஸ்டிங் பண்ணுறான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் நாம் ஹனி கோம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். செரு தேனீச்சைக்கு எப்படி பாட்ஸ் ரெடி பண்ணி வச்சு செட்டப் பண்ணி செவத்துக்குள்ளாடி இருந்து எப்படி ஹனியை ஒரு பாட்ஸுக்குள்ளே ஆக்கலான்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டுனா அந்த பாட்ஸுக்குள்ளாடி ஆக்கின தேனிலிருந்து எப்படி தேன் எடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். தேனிலிருந்து எப்படி தேன் எடுக்கலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்குள்ளாடி இருக்கிற நம்ம தலையில் கையிலலாம் ஒட்டுறது கணக்கான தேனி எல்லாம் இருக்கும். அதை நம்ம இது ஒரு பாட்டிலில் அப்படியே வச்சு 2 சைடு டப்பாயில் ஒரு தட்டுனா அப்படியே எல்லா தேனியும் அந்த பாட்டிலுக்குள்ளே வந்துடும். அப்படி கொஞ்ச நேரம் தட்டிட்டு இருந்தால் உள்ளே இருக்க தேனி எல்லாமே வரும். ஆனால் இந்த தேனி வந்துட்டு கொட்டாது. ஆனால் முடியல எல்லாம் ஒட்டி ஒரு மாதிரி சரத்தனம் பண்ணிகிட்ருக்கும். அதனால தான் ஃபஸ்ட் இந்த ஒரு மெத்தட் பண்ணணும். ஒரு தண்ணி இல்லாமல் ஒரு க்ளீன்டு பாட்டில் எடுத்து அதுக்குள்ளாடி இது மாதிரி பண்ணால் எல்லா தேனியும் உள்ளே வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தேனி உள்ளே இருக்குன்னு. ஸோ இந்த தேனியை இப்படி பாட்டில் எடுத்தால் சேஃபாக க்ளோஸ் பண்ணி வச்சா அந்த தேனிக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னா நம்ம தலையிலலாம் வரும்போது அப்படியே ஒட்டிட்டு இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி இந்த ஒரு மெத்தட் பண்ணால் அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுற தேனி எல்லாம் எந்த சதரம் இல்லாமல் பாட்டிலுக்குள்ளே சேஃபாக இருக்கும். அது நம்ம தேன் எடுக்கிற வரைக்கும் தான் அது மாதிரி பண்ணணும். அது வரைக்கும் இந்த பாட்டிலில் அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கணும். இந்த தேனி பாட்ஸ் வந்துட்டு நான் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வச்சது. ஸோ இப்போ எவ்வளோ தேன் இதுக்குள்ளாடி இருக்குன்னு ஒன்று பார்க்கலாம். இப்போ அந்த தேனி எல்லாம் பிடிச்சி பாட்டிலுக்குள்ளே வச்சாச்சு. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தேனி இருக்குன்னு உள்ளாடி. இப்போ வந்துட்டுனா அந்த தேனி பாட்ஸ் எடுத்துகிட்டு கொண்டு வச்சாச்சு தேனி எடுக்கிறதுக்காக. அப்படியே தலையில் ஒரு மாஸ்க் போட்டுட்டு கொஞ்சம் தேனி வந்துட்டு உள்ளாடி இருக்கும். அதனால் அதெல்லாம் தலையில் முடியல அரிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு கணக்காக தலையில் ஒரு சும்மா மாஸ்க் போட்டாச்சு. தலையிலே முகத்துக்கு மாஸ்க் போட்டு மேலே இருக்க கவரை அப்படியே கலத்தி பார்க்குறோம். பார்த்தா உள்ள தெரியுது நிறைய முட்டை எக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அப்படியே நம்ம கீழோடி பார்த்தா தேனும் ரொம்ப நிறைய இருக்குது. பாருங்க எவ்வளோ முட்டை இருக்குது. இந்த ஃபுல் வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ தேனி மேலே இருக்கலாம் தேனி முட்டை. மேலே இருக்கலாம் தேனி முட்டை. எல்லாம் தேனோட முட்டை. பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ராணி தேனி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கு. கீழே ஃபுல்லும் பார்த்தா தேனி. மேலே இந்த சின்ன சின்ன இதை பால் மாதிரி இருக்கிறது ஃபுல்லுமே தேனியோட எக்கு. ஃபுல்லு மெழுகு எல்லாமே நிரம்பி 100% சக்ஸஸ் ஆன தேன் கூடு இதுதான். இங்கே பார்த்தா தெரியும் இந்த வீடியோவில் ஒரு பெரிய தேனி மாதிரி இருக்கும். அதான் நம்ம ராணி தேனி. அப்படியே ஸ்பூன் எல்லாம் எடுத்தாச்சு. அப்படியே நம்ம தேன் எடுப்போமா. இந்த
தேன் கூட்டிலேருந்து எடுத்த மெழுகு தான் நான் அந்த போன வீடியோவில் அந்த தேன் கூட்டோட ஃப்ரெண்டில் கொஞ்சமாக வச்சுருந்தேன். எதுக்குன்னா தேனி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் வச்சுருந்தேன். ஒரு ஸ்பூன்லேயே எவ்வளோ தேன் வருதுன்னு பாருங்கள். அந்த எக்குக்கெல்லாம் எதுவுமே ஆகாமல் தான் அந்த தேன் எடுக்கணும் பார்த்து. இந்த பாக்ஸுக்கு அடியில் ஃபுல்லுமே தேன் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா தேனையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் அளவு தேன் வச்சுருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படும், தேனீக்கு எல்லாம் தேவைப்படும். ஸோ கிளைமேட் சேஞ்சஸ் எப்போனாலும் வந்துக்கலாம், அப்போது தேன் எடுக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அதுக்காக அவங்க கொஞ்சமாக ஹனி தேன் வந்துட்டு அதுக்காக வச்சுருக்கணும். செரி தேனீச்சை வந்துட்டுனா ரொம்ப இந்த ஹனிபி வந்துட்டு குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா கொடுக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தேன், பூக்கள் செடியிலேருந்து எடுக்கிற தேன். இது வந்துட்டுனா சீக்கிரமாக கலெக்ட் ஆக ரொம்ப கஷ்டம் தேன் எடுக்கிறதுக்கு. ஒரு 1 இயர் கிட்ட தான் அந்த ஒரு கூட்டிலேருந்து தேன் எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் முடியும். சப்போஸ் அதுக்கு முன்னாடியே தேன் கல்டிவேஷன் பண்ணலாம். ஃபுல்லுமே தேன் தான். தேன் ஆடை, தேன், அதுக்கப்புறமா மெழுகு ஃபுல்லுமே நிரம்பி இருக்குது. எல்லாமே க்ளீன் பண்ண, தண்ணி எதுவுமே படக்கூடாது. ஸ்பூன் எடுத்தாலும் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுற இதானாலும் வெசலானாலும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து அதுக்குள்ளாடி முடிஞ்ச அளவுக்கு போடணும். நம்ம ராணி தேனீக்கு எதுவும் ஆகாமல், அதுக்கப்புறம் அந்த முட்டைகளுக்கு எதுவும் ஆகாமல் பத்திரமா பார்த்து தேன் எடுக்கிறது முக்கியம். உங்கள் வீட்லேயும் இது மாதிரி செரு தேனி கூடு இருந்தால் உங்களுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து கூடு ரெடி பண்ணி தேன் எடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கடையிலெல்லாம் போய் சில தேன் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு தேன் நல்லா பியூராக தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் சில இடத்துல வந்துட்டு பியூர் ஹனி கொடுக்கல, சக்கரை பாவு போட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணால் உங்களுக்கே பியூரான தேன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. தேனி பார்த்து பயப்பட தேவையில்லை, கொட்டாது, அது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம தேன் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப மெடிசினல் வேல்யூ வேறு. அடுத்து இந்த தேனை சொல்லணும்னா ரொம்ப காஸ்ட்லி, கடையில் வாங்கினாலும் ரொம்ப ரேட்டு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. சிலவங்க வந்துட்டுனா சிறு தேனின்னு சொல்லிட்டு பெரிய தேனை கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்து வாங்கலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து இது மாதிரி தேன் உற்பத்தி உங்களுக்கு வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். உங்களுக்கு இந்த தேனியோட கூடு ஏதாச்சும் வேணும்னா கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் பண்ணி விட்டுருவேன். உங்களுக்கு இந்த தேன் பற்றி டிப்ஸ் ஏதாச்சும் வேணாலும் உங்களுக்கு மெசேஜ் மூலம் கேட்டுக்கலாம். நம்ம க்ரீன் வேர்ல்டு இன்ஸ்டா பேஜ் இருக்குது, அதில் வந்து எது வேணாலும் டவுட்டு உங்களுக்கு கேட்டு அதுக்கான ஆன்சர் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணிடுவேன். இப்போ பார்த்தாலே எவ்வளோ தேன் வந்திருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இந்த பாக்ஸ் வந்துட்டு ரொம்ப சின்னது, ஸோ கம்மியான தேன் தான் கிடைக்கும். இப்போ வச்சுருக்க தேன் கூடு வந்துச்சுன்னா ரொம்ப பெருசாக வச்சுருக்கேன். ஸோ அது பயப்பட தேவையில்லை, தேன் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு கூடலண்டு தான் இவ்வளோ தேனி எடுக்கேன். சரி, இப்போ வந்துட்டு தேன் எடுத்து முடிஞ்சாச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து க்ளோஸ் பண்ணி அந்த எக்கெல்லாம் கரெக்டான பொசிஷன். தேன் பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு. தேனி அரைச்சி எடுக்கணும். இப்போ வந்துட்டு அந்த கூடை எடுத்துகிட்டு போய் எங்கே இருந்துச்சோ அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே அந்த தேனியை திறந்து அது கிட்டாடியே விட்டுறணும். அப்போ வந்துட்டுனா அந்த தேனி மீண்டும் அந்த கூட்டுக்குள்ளாடி போய் மீண்டும் தேன் கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கோம். தேனை சேகரித்து வைக்கும். அடுத்து நம்ம ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் மீண்டும் நம்ம அதில் 2 போய் தேன் எடுக்கலாம்.
இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு தேன் கிடச்சிருக்குன்னு. அதில் பியூரான சுத்தமான செரு தேனீச்சோட ஹனி. செரு தேனீச்சன்னு சொல்லுவாங்க, ஸ்டிங்லெஸ் ஹனி பீன்னு சொல்லுவாங்க, கொய்யன் தேனீச்சன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்துட்டுனா. இப்போ அப்படியே நம்ம பாட்டிலில் பார்ப்போம் எந்த அளவுக்கு தேன் நமக்கு பியூரான ஹனி கிடச்சிருக்கு. இது எதுவும் சேர்க்காம 100% பியூர் ஹனி. அப்படி இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம க்ரீன் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.